இப்போ நம்ம மும்பையை பத்தி நிறைய பேசணும். அடுத்ததான் நம்ம போனோம் அப்படின்னா டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி. அதை பத்தி போயிடலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் யார் யார் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, ரீட்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க, பெருசா ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் 8 பேர்கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வெல் செட்டில்டா இருந்த ஒரு டீம், ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு தான் நினைச்சோம். ஒரு 8 பிளேயரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு, யார் யார ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரீட்டைன் பண்ணிருக்காங்க, அதை பத்தி சொன்னாங்க. முதல்ல நம்ம ரிலீஸ் பண்ணதை பத்தி பேசும்போது லியம் லிவிங்ஸ்டன் போன வாட்டி ஆடோனோட்டாவே இருந்தாரு ஆர்சிபில, அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்வஸ்திக் சிக்காரா விராட் கோலியோட தத்துப்பில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்வஸ்திக் சிக்காராவை ஆர்சிபி கழட்டி விட்டுருக்காங்க. என்ன ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. மயங்க் அகர்வால் போன வாட்டி தேவதத் படிகளுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு, இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா. இப்போ அவரையும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு டீம்ல 25 பேர் தான் ஹோல்ட் பண்ண முடியும், மினிமம் 19 பேர் வச்சிருக்கணும். அப்படிங்கிறதுனால அவங்க மயங்க் அகர்வாலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிம் சைஃபர்ட் அவரும் ரீப்ளேஸ்மெண்டா தான் வந்தாரு போன வாட்டி. கடைசியில் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு, அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மனோஜ் பண்டகே ஒரு நல்ல ஒரு ஆந்திரா பிளேயர், அவரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லுங்கி இங்கிடி, கர்நாடகா பிளேயர் லுங்கி இங்கிடி, பிளெஸிங் முசர்பனி அண்ட் மோகித் ராத்தி, இவங்க எல்லாமே ஆக்சுவலா லுங்கி இங்கிடியும் சரி முசர்பனியும் சரி 2 பேருமே லிங்கிடிக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் முசர்பனி உள்ள வந்தாரு. இப்போ அவருமே போறாரு. அப்படிங்கும்போது ஃபாரின் ஒரு பவுலரை ஆர்சிபி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ஒரு மிடில் ஆர்டர்ல இன்னொரு ஃபாரின் ஆல்ரவுண்டரும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீட்டைன் பண்ண பிளேயர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரஜத் பட்டிதார், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜேக்கப் பெதல், ஜோஷ் ஹேசில்வுட், யாஸ் தயால், புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, ரஷிக் ஷலாம்தர், அபிநந்தன் சிங் அண்ட் சுயா சர்மா. இந்த ரீட்டைன் பண்ணப்பட்டதுல 2 ஆச்சரியங்கள் இருக்கு. யாஸ் தயால எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய இது போயிட்டு யாஸ் தயால பேக் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அண்ட் ரஷிக் சலாம் அவரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் ஒரு 6 கோடி வச்சிருக்கிறாரு. அவரை ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் வேற யாராவது எடுக்கலான்னு பார்க்கும்போது இல்ல, அவர் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அவரை விட்டா சிஎஸ்கே மாதிரி பல அணிகள் கொத்தி தூக்கிடும்னு தெரிஞ்சதுனால அவரை எடுக்காம விட்டுருக்காங்க. ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணாம. ஒரு நல்ல ஒரு டீம் தான். ஏன்னா சாம்பியன் சைட்ல இப்படிதான் அவங்க பண்ண முடியும். சதீஷ், நம்ம இப்போ பேசுறோம் போது லியாம் லிவிங்ஸ்டனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎல்ல பெருசா ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஃபயர் ஆயிருக்காரு, பேட்டிங் சரி பவுலிங் சரி. அப்படி இருக்கும்போது அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஆக்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பிளேயர் தான். என்ன பண்ண போறாங்க? கண்டிப்பா பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ரோல் ஒரு ஆல்ரவுண்டர் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஸ்பின்னர், நீங்க அதுவும் லெக் ஸ்பின் ஆப்ஷன் 2மே போடக்கூடிய ஒரு பிளேயரு. நீங்க நடுவில் அவர் வச்சு நீங்க ஸ்பின் பார்ட் டைமா ஓட்டவும் செய்யலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டிங் ஒரு டெப்தோ இருக்கு அவர்கிட்ட. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணும்பொழுது நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு தேவை இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இவரு ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் பினிஷிங் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு.